ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம 11th அக்கௌண்டன்சி யூனிட் 7 சப்சிடரி புக் 2, அதாவது கேஷ் புக் இந்த இருக்க சப்சிடரி புக் 2ல இருக்க தியரி கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி கொஷின் பாருங்க. வாட் இஸ் கேஷ் புக்? கேஷ் புக்னா என்ன? Cash book is the book in which only cash transactions are recorded in the chronological order. Cash book na onnola subsidiary book 1 and 2 க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம subsidiary book 1ல நம்ம ஒரு என்னதான் மட்டும் எடுத்திருப்போம், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்போம். பட் subsidiary book 2ல அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பொருளை நம்ம பை பண்ணும் போது கேஷை கொடுத்து நம்ம பை பண்ணிருந்தோம்னா அதை நம்ம எங்க எடுக்கணும்னா கேஷ் புக்ல எழுதணும். ஓகேவா? ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது பாருங்க, இதுல இதுதான் உங்களுக்கு கீவேர்டு. அடுத்து பாருங்க, இட் இஸ் the cash book is the book of original entry or prime entry. அதாவது கேஷ் புக் தான் என்னன்னு சொல்றாங்க, அதுதான் ஒரிஜினலான என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட். நமக்கு கேஷ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எங்க ரெக்கார்ட் பண்ணுவோமா, டெபிட் சைட்ல நமக்கு, அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. while cash payments are recorded on the credit side. நம்ம ஏதாவது கேஷ் நம்ம பே பண்ணிருக்கோம், ஏதாவது பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், கேஷ் நம்ம பே பண்ணி தான் நம்ம வாங்கியிருப்போம். அப்ப நம்ம கிரெடிட் சைட்ல என்ன பண்ணணும், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அமௌண்ட்டை எழுதணும். ஓகேவா? கேஷ் புக்னா ஒன்றும் இல்லை, நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் அதுல எடுக்கணும். ஓகேவா? அடுத்து, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்ஸ்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக், கேஷ் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம், அதாவது இதை டபுள் காலம் கேஷ் புக்னு சொல்லலாம், 3 காலம் ஆர் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் சொல்லலாம், பெட்டி கேஷ் புக். ஓகேவா? சிங்கிள் காலம் கேஷ் புக்ல வெறும் ஒன்லி கேஷ் காலம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? டபுள் காலம் கேஷ் புக்ல கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம் இருக்கும். ஓகேவா? 3 காலம் கேஷ் புக்ல கேஷ், டிஸ்கவுண்ட், பேங்க், இந்த மூணுமே எதுல இருக்கும், உங்களுக்கு ட்ரிபிள் காலம்ல இருக்கும். ஓகேவா? இதுக்கு பாருங்க, இதுல வெறும் கேஷ் மட்டும்தான் இருக்கும். இதுல கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம் மட்டும்தான் டபுள் காலம் கேஷ் புக்ல இருக்கும். 3 காலம்ல கேஷ், டிஸ்கவுண்ட் அண்ட் பேங்க் காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக்னா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன சின்னதா பண்ற எக்ஸ்பென்சஸ் தான் அதெல்லாம் நம்ம எங்க எழுதிப்போம்னா பெட்டி கேஷ்ல எழுதிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் இருக்கு. அடுத்தது தேர்ட் பாருங்க, வாட் இஸ் சிம்பிள் கேஷ் புக்? சிம்பிள் கேஷ் புக்னு கேட்டாலும் இல்ல சிங்கிள் காலம் கேஷ் புக் கேட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? சிங்கிள் காலம் கேஷ் புக் ஆர் சிம்பிள் கேஷ் புக் லைக் அ லெட்ஜர் அக்கவுண்ட் as only one amount column, cash column on each side. It's just like a ledger account அப்படின்றாங்க. நம்ம லெட்ஜர்ல எப்படி நம்ம டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் மட்டும் போடுவோமோ அதே மாதிரி தான் இதுல வெறும் கேஷ் காலம் மட்டும்தான் இருக்கும் சிங்கிள் காலம் கேஷ் புக்ல. ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் திஸ் புக். இந்த புக்ல என்னது மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண கூடாது. ஆல் கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்கலி இன் திஸ் புக். ஓகேவா? நமக்கு வந்திருக்க ரெசிப்ட் அண்ட் கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸை நம்ம இதுல சிங்கிள் காலம் கேஷ் புக்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, கிவ் த ஃபார்மேட் ஆஃப் சிங்கிள் காலம் கேஷ் புக். சிங்கிள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட் இதுதான் அதோட ஃபார்மேட். டெபிட் சைட், கிரெடிட் சைட், டேட், ரெசிப்ட்ஸ், ஆர்என், எல்எஃப், அமௌண்ட். அதே மாதிரி டேட், பேமெண்ட், விஎன், எல்எஃப், அமௌண்ட். இதுதான் என்னன்னு சொல்றாங்க சிங்கிள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க, வாட் இஸ் டபுள் காலம் கேஷ் புக்? டபுள் காலம் கேஷ் புக்னா என்ன? டபுள் காலம் கேஷ் புக் இஸ் a cash book with cash and டிஸ்கவுண்ட் காலம் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலமோட இருக்கும். என்னது? டபுள் காலம் கேஷ் புக். ஓகேவா? ஆர் தேர் as they are two accounts, discount and cash column, both on debit and credit side. This cash book is known as double column cash book. Double column cash bookல என்னென்ன இருக்கும்,
அமௌண்ட் காலம் மட்டும் இல்லாம டிஸ்கவுண்ட் காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்களா, டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க. அடுத்து 6th ஒன் பாருங்க. Give the format of double column cash book. டபுள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு எப்படி சிங்கிள் காலம் கேஷ் புக் ஃபார்மேட் கேட்டாங்களோ அதே மாதிரி டபுள் காலம் கேஷ் புக்கும் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்க, இதுதான் வந்து உங்களோட ஃபார்மேட். அதே மாதிரி தான் எழுதுவோம். டேட், ரெசிப்ட், RNVN. இங்க நம்ம அமௌண்ட் இருக்க இடத்துல மட்டும் டிஸ்கவுண்ட் ஒரு காலம்ல, கேஷ் ஒரு காலம்ல எழுதுவோம். அதே மாதிரிதான் டேட்டு, பேமெண்ட், RNLF. இந்த அமௌண்ட் இருக்க இடத்துல டிஸ்கவுண்ட், கேஷ், இந்த ரெண்டு எழுதுவோம். நம்ம லாஸ்ட் இதுல வெறும் ஒரே ஒரு அமௌண்ட் காலம் தான் எழுதியிருப்போம். ஸோ இது திஸ் ஒன் இஸ் கன்சிடர் ஆஸ் அ சிங்கிள் காலம் கேஷ் புக். நம்ம இப்போ இது டபுள் காலம் கேஷ் புக்ன்றதுனால டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அடுத்தது, வாட் இஸ் a 3 column cash book? 3 column cash book na enna? A 3 column cash book include 3 amount column on both side. ஓகேவா, என்ன சொல்றாங்க, 3 அமௌண்ட் காலம் இருக்கும். என்னென்னதுன்னா கேஷ், பேங்க் அண்ட் டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி 3 காலம்ஸ் வந்து இருக்கும்ன்றாங்க. The transaction which increase the cash and bank balance are recorded on the debit side of the cash and bank column respectively. ஓகேவா, கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், அதை நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் சைட்ல தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஏன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு அது ரெசிப்ட். ஓகேவா, கேஷ் ரெசிப்ட். நம்ம கேஷ் ரெசிப்ட் எல்லாம் டெபிட் சைட்ல தான் போடுவோம். ஓகேவா, அடுத்தது 8th ஒன் பாருங்க. வாட் இஸ் a cash discount? Cash discountனா என்ன? Cash discount is allowed to the party making prompt payment within the stipulated period of time or yearly payment. Cash discountனா இல்ல, ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட இருந்து நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்போம்ல, ஓகேவா, இல்ல நம்ம யார்கிட்ட இருந்தோ கடன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம சொன்ன டைமை விட நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம அந்த கேஷை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகேவா, இயர்லியா நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஓகேவா, இட் இஸ் டிஸ்கவுண்ட் அலௌட் ஃபார் த கிரெடிட்டர்ஸ். ஓகேவா, அலௌட் ஃபார் த கிரெடிட்டர்ஸ். கடன் கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஃபார் த டெப்டர்ஸ். டிஸ்கவுண்ட் வந்து கிரெடிட்டர்ஸுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் அலௌட் என்னது, அது ஒரு லாஸ். இப்ப நான் கடன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க கரெக்டா எனக்கு பே பண்ணிட்டீங்க, அப்ப நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். அப்ப அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணும் போது, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரும் போது அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ். பட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னது, அது டிஸ்கவுண்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஓகேவா, அப்ப உங்களுக்கு அது ப்ராஃபிட், கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, this discount is allowed when payment is received or made. இந்த டிஸ்கவுண்ட் எப்ப மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, கரெக்டான டைம், அவங்க சொன்ன டைமுக்கு உள்ளேயே முன்கூட்டியே வந்து அவங்க வாங்கின காசை வந்து கொடுத்துட்டாங்க, கேஷை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது 9th ஒன் பாருங்க. வாட் இஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்? ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா என்ன? Trade discounts is a deductions are given by the supplier to the buyer on the list price of the goods. ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா ஒன்றும் இல்லை, சப்ளையர் பையருக்கு கொடுக்குறது. அதாவது நம்ம கூட்ஸை வந்து நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குவோமா, அதாவது செல்லர் கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். அப்ப வாங்கும் போது நம்ம நிறைய இது கொடுத்தோம் அப்படின்னா, நிறைய வந்து கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட் பிரைஸ்ல இருந்து நம்ம கம்மி பண்ணி டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் given as a trade practice or when goods are purchased in large quantity. இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா, நம்ம கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், எப்ப நம்ம நிறைய கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றோமோ அப்ப வந்து நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஷோன் ஆஸ் அ டிடக்ஷன்ஸ் இன் த இன்வாய்ஸ். இதை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம பிரைஸ் கம்மியா கொடுத்துருக்கோமா அப்ப அதையும் நம்ம எதுல மென்ஷன் பண்ணிருக்கணும், இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா, ஏன்னா இன்வாய்ஸ்ல என்னென்னலாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், நம்ம சோல் பண்ணிருக்க கூட்ஸ், ஓகேவா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் நம்ம சோல் பண்ணிருக்கோம், எவ்வளவு பிரைஸ்க்கு வித்துருக்கோம், இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் வந்து நமக்கு இன்வாய்ஸ்ல இருக்கும். ஓகேவா, அதுலயும் நம்ம என்ன பண்ணி காட்டணும், டிடெக்ட் பண்ணி காட்டணும். Trade discount is not recorded in the book of account. Only the net amount is recorded. Trade discount எல்லாம் வந்து நம்ம நார்மலான புக்ல என்டர் பண்ணுவோம், அக்கௌண்ட்ல என்டர் பண்ணுவோமானா கிடையாது. ஓகேவா, அடுத்தது 10th ஒன் பாருங்க. வாட் இஸ் பெட்டி கேஷ் புக்? பெட்டி கேஷ் புக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். லாஸ்ட் வந்து business entities have to pay various small expenses like
டாக்ஸ் ஃபேர், பஸ் ஃபேர், போஸ்டேஜ், கேரேஜ், ஸ்டேஷனரி எக்ஸெட்ரா. பிசினஸ்ல வந்து இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம கூட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி, அப்புறம் நம்மளோட அந்த பில்டிங்க்கு வந்து நம்ம ரெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன எக்ஸ்பென்சஸ் மட்டுமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்மால் எக்ஸ்பென்சஸும் இருக்கும். லைக் என்ன மாதிரினா, நம்ம வந்து கொண்டு வர டாக்ஸிக்கு வந்து காசு கொடுக்கறது, தென் பஸ் அந்த நம்ம கூட்ஸ் கொண்டு வர அந்த பஸ்ஸஸ்க்கு, அப்புறம் போஸ்டேஜ் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்தோம்னா அதுக்கு எக்ஸ்பென்சஸ், தென் நமக்கு ஏதாவது ஸ்டேஷனரி தேவைப்பட்டா அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? If all these small payments are recorded in the main cash book, it will be loaded with a lot of entries. இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் தான் எதுல என்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, பெட்டி கேஷ் புக்ல என்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஏன் இதை வந்து நம்ம டைரக்டா சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக்லயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா, இதை வந்து இதெல்லாம் கொண்டு போய் நம்ம அங்க மென்ஷன் பண்ணோம்னா அதுல வந்து நிறைய வந்து நம்மளுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய ஆயிடும். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து இதை பெட்டி கேஷ் புக்னு தனியா ஓபன் பண்ணி தனியா காமிச்சிருக்காங்க. Hence, all petty payments of the business may be recorded in a separate book, which is called a petty cash book. ஓகேவா? பேமெண்ட்ஸ், ஸ்மால் பேமெண்ட்ஸ்ல நம்ம வந்து தனியா செப்பரேட்டா வந்து பெட்டி கேஷ் புக்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும், அதுலதான் வந்து கிரியேட் பண்ணி அதுலதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. இதோட இதுல இருக்க தியரி கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபினிஷ் ஆச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.